வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்குள் நள்ளிரவில் மர்ம நபர் புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கலாச்சார மையம் தற்போது தற்காலிக ஆளுநர் மாளிகையாக மாற்றப்பட்டு அங்கு துணைநிலை ஆளுநர் தங்கி வருகிறார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின்படி நள்ளிரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மாளிகையின் முன்பக்க கேட்டை எகிரி குதித்து உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவர் அங்கு விருந்தினர்கள் தங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கிருந்த துணைநிலை ஆளுநரின் மகன் அந்த வாலிபரை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து சென்று அந்த வாலிபரை பிடித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் அவரை முத்தால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணையில் அந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹர்ஜித் ஜா என்பதும் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் மாணவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ, புத்தகப்பை வாங்க தலா ரூபாய் 1000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்கப் பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 10,000 ஊதியம் தற்போது ரூபாய் 50,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கித்தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா ரூபாய் 1000 வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரில் தாயாரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் எம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ, அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி உணவு கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகிறது. 99% உணவகங்கள் முழுவதுமாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும் ஹோட்டல் தொழிலை நம்பி இருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரி சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறியுள்ள நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. வில்லியனூர் தொகுதியில் 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் என 200 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசூர் தொகுதியில் 175 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஊசூர் தொகுதியில் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் என 175 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி 10 ஊசூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் முன்னாள் குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடும் முகாம் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 14 வயது முதல் 15 வயது உட்பட்ட சிறுமிகள் சுமார் 14,000 நபர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு முகாமிற்கு தலைமை தாங்கி தடுப்பூசி போடும் முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் தமிழ்ச்செல்வன் முன்னிலை வகித்தார். சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ரா பானு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம சுகாதார செவிலியர்கள் வாணி, மாலினி, கலைச்செல்வி மற்றும் ஆஷா பணியாளர்கள் ஒன்றிணைந்து செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக கிளைத்தலைவர் முரளி, சிகா பார்த்திபன், குமார், முருகன், அஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமானது இன்று தொடங்கி 3 மாதத்திற்கு வேலை நாட்களில் காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசிகள் பெற்றோர் ஒப்புதல் பெற்ற பிறகே மாணவிகளுக்கு செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் கும்பியின் கீழ் இயங்கி வரும் குடிநீர் இரவை நிலையங்களுக்கு புதிய ஆழ்துளை கிணறு, நீர்மூழ்கி மோட்டார்கள் வழங்கும் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்.எல்.ஏ. தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கும்பியூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் கும்பியூன் கீழ் இயங்கி வரும் குடிநீர் இரவை நிலையங்களுக்கு புதிய ஆழ்துளை கிணறு, நீர்மூழ்கி மோட்டார்கள் வழங்கும் பணிகள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் 10 நம்பர்ஸ் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் திரிவேங்கடம், வில்லியனூர் கும்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் சபரி மற்றும் ஜனா, கலைமணி, தட்சிணாமூர்த்தி, திலகர், கார்த்திகேயன், வீரமுத்து, பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் எலிக்கு வைத்த பொறியில் சிக்கிய மரநாயை வனத்துறை ஊழியர்கள் லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அபயநகர் 23வது குறுக்கு தெருவில் ஒரு வீட்டின் 2வது மாடியில் புறா வளர்க்கப்படுகிறது. சமீப காலமாக கூண்டிலிருந்த கம்பிகள் வளைக்கப்பட்டு புறாக்கள் மாயமானது. சில நேரங்களில் புறாக்கள் இறந்து கிடந்தது. இதனால் பெருச்சாலை நடமாட்டம் இருப்பதாக வீட்டு உரிமையாளர் சந்தேகப்பட்டார். இதனால் எலிப்பிடிக்கும் பெரிய கூண்டை வாங்கி வீட்டின் மாடியில் வைத்து சிக்கன் துண்டை வைத்திருந்தார். இன்று காலை அங்கு சென்று பார்த்தபோது மரநாய் ஒன்று மாட்டியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன், வேலாயுதம் ஆகியோர் மரநாயை பாதுகாப்புடன் எடுத்துச் சென்று காட்டுப்பகுதியில் விட்டனர். மயிலம் வனப்பகுதியில் அதிக அளவில் மரநாய் வசிக்கிறது. அங்கிருந்து இந்த மரநாய் தப்பி வந்திருக்கலாம். கடும் வெயில் காலம் இருப்பதால் காடுகளிலிருந்து மிருகங்கள் வெளியேறி வீடுகளுக்குள் தஞ்சம் அடையும். இதனால் சுற்றுப்புற பகுதியை சுத்தமாக வைத்து கண்காணிப்பு செய்யுங்கள் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலில் கடத்திச் சென்ற மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மத்திய ரயில்களில் பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் கடத்தலை தடுக்கும் வகையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட ரயில்வே போலீசாருக்கு தேர்தல் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து திருப்பதி செல்லும் பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது 2 பைகள் மட்டும் தனியாக இருந்தது. அந்த பைகளை சோதனை செய்தபோது ரூபாய் 20,000 மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாவாணர் நகரில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சமூக சேவை பிரபாதேவி வீரராகு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாவாணர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஐஜிபி பிரபாதேவி வீரராக கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இமயம் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான நலன் சங்கங்களின் கூட்டமைப்பு, புதுச்சேரி சார்பில் தலைவர் எஸ். இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 1,17,00,000 திட்ட மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லபாடு வடக்கு பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் கலையரங்கம் கட்டும் பணி, நல்லபாடு புதுநகர் பகுதியில் உள்ள குறுக்கு வீதிகளுக்கு ரூபாய் 6.3 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், கோபால் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் உள்வீதிகளுக்கு ரூபாய் 9.11 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி, தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சீனிவாசன் நகருக்கு ரூபாய் 33.58 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி, பூரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால் நகருக்கு ரூபாய் 6.24 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள உடையார் வீதி மற்றும் பிள்ளையார் கோவில் வீதிக்கு ரூபாய் 8.63 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் வீதி, முல்லை வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகிய வீதிகளுக்கு வடிகால் மற்றும் ஃபேவர் பிளாக் மறுசீரமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள இடுகாட்டிற்கு ரூபாய் 15.43 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி, ஆண்டியார்பாளையம் பகுதியில் இடுகாட்டிற்கு ரூபாய் 5.63 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் எரி கொட்டகை அமைக்கும் பணி ஆகிய பணிகளும் இன்று தொடங்கப்பட்டன. புதுச்சேரிக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்த பட்டதாரி இளைஞர் அதிக மது அருந்தியதில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கோட்டார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரம்மச்சந்திரன். இவரது மகன் அருண் பாண்டியன், வயது 22. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். தனது நண்பர் பிறந்தநாளை கொண்டாட நேற்று முன்தினம் நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரி வந்து அவர்கள் பொம்மையார்பாளையத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்துவிட்டு 5 பேரும் அறைக்கு வந்து மது அருந்துள்ளனர். அப்பொழுது அருண் பாண்டியன் அளவுக்கு அதிகமான மது குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதில் மயங்கி அவரை படுக்க வைத்திருந்தனர். பின்னர் நீண்ட நேரம் அவர் எழுந்திருக்காததால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அருண் பாண்டியனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து கோட்டகுப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 4 பேரிடம் ரூபாய் 4.17 லட்சம் வசூல் செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உல்லன்பேட்டையை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் மர்ம நபர் தெரிவித்து ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,92,000 முதலீடு செய்தார். பின் அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் கரிய மாணிக்கத்தை சேர்ந்த பெண் 7,900, சேதராப்பட்டை சேர்ந்தவர் 13,400, புதுச்சேரி சேர்ந்த பெண் 4,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 4,17,300 எழுந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.